இப்போ தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈரிலக்க எண்ணின் மதிப்பு அதன் இலக்கங்களின் கூடுதல் போல் 7 மடங்கு உள்ளது. இலக்கங்களை இடமாறுதல் செய்ய கிடைக்கும் எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட 18 குறைவு எனில் அவ்வெண்ணை காண்க. அப்போ ஈரிலக்க எண் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 10 ஒரு ஈரிலக்க எண் தான், 11 ஈரிலக்கம் தானே, 99 வரைக்கும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த இலக்கங்களின் கூடுதல் போல் 7 மடங்கு. இலக்கங்களின் கூடுதல் இப்போ 12ன்னு சொன்னால் 1 + 2 அப்படின்னா 3, அதில் 7 மடங்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஈரிலக்க எண்ணின் மதிப்பு அதன் இலக்கங்களின் கூடுதல் போல் 7 மடங்கு. அப்போ இது 1ஆம் சமன்பாடாக நீ அமைக்கணும். அடுத்து இலக்கங்களை இடமாறுதல் செய்ய கிடைக்கும். இடமாறுதல்னா இப்போ உதாரணமாக 35ன்னு வச்சுங்களேன், இடமாற்றம்னா 5 3 53 ஆயிரும். 27ன்னு வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? 27னா 72 ஆயிரும். இந்த மாதிரி இருந்தால் கிடைக்கிற எண் எப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்ணை விட 18 குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா சமன்பாடு எப்படி அமைச்சிட்டு அந்த எக்ஸை அந்த எண்ணை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத மெத்தடு. சரி, எப்படி செய்கிறோங்கிற பாருங்கள். ஒரு ஈரிலக்க எண்ணில் 1 ஸ்தானத்தில் ஒய்யையும் 10 ஸ்தானத்தில் எக்ஸும் இருப்பதாக கொள்க. அப்போ அதாவது அந்த எண் XY அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிறத மீனிங். ஆக்சுவலாக அந்த எண்ணின் மதிப்பு என்ன வரும்? 10x + y. இப்போ உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன், 52 இருக்குது. 52னா என்ன மீனிங் ஆகுது? 10 × 5 50 + 2 இதானே மீனிங்கு. அப்போ 52ங்கிறத 10 × 5 + 2ங்கிற மாதிரி XYன்னு இருந்தால் மீனிங் என்ன? 10x + y அப்படிங்கிறதா மீனிங். இப்போ ஈரிலக்க எண்ணின் மதிப்பு 10x + y, அதன் இலக்கங்களின் கூடுதல்னா என்ன வரும்? x + y போல் 7 மடங்கு. அப்போ 10x + y = 7 × x + y. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய மீனிங். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 10x + y = 7x + 7y. அப்போ 10x - 7x = 7y - y அப்படின்னு வரும். அப்போ 10xலேருந்து 7x கழிச்சிட்டோம்னா உங்களுக்கு 3xன்னு கிடைக்கும். 7yலேருந்து y போயிடுச்சுன்னா 6yன்னு கிடைக்கும். அப்போ 3x - 6y = 0. இது எல்லாமே 3ஆல் வகுப்படுது. அப்போ x - 2y = 0. இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுங்க. இலக்கங்களை இடமாற்ற கிடைக்கும் எண் என்ன வரும்? yxன்னு வரும். xy இருந்தால் yxன்னு மாறணும்னு சொன்னேன். அப்போ 10y + x அதனுடைய மதிப்பு. இலக்கங்களை இடமாற்றம் செய்ய கிடைக்கும் எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட 18 குறைவு. அதாவது 10y + xங்கிறது என்ன ஆகுதுன்னா 10x + y. அப்போ இது வந்து ஏற்கனவே இருக்கிற எண், அதில் 18 குறைவு. அப்போ -18 அப்படிங்கிறத போடுங்க. எல்லாம் ஒரே பக்கம் வந்து =0 போடுங்க. அப்போ 10y - y, ஏன்னா இந்த +y அங்கிட்டு கொண்டு வந்துருக்குறோம், -y ஆயிடுது. x -10x -18 இந்த பக்கம் கொண்டு வரும்போது +18 = 0. அப்போ என்ன ஆயிடுது? -9x + 9y + 18 = 0. எல்லாமே 9ஆல் வகுப்படுது. அப்போ 9ஆல் வகுத்துருங்க. அப்போ என்ன ஆகும்னா -x + y + 2 = 0. சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஏற்கனவே சமன்பாடு 1 இருக்குது நமக்கு. x - 2y = 0. அடுத்தது -x + y + 2 = 0. அப்போ இதிலிருந்து a1 a2 என்ன? 1 - 1. b1 b2 என்ன? -2 1. c1 என்ன? 0. c2 வந்து 2 அப்படின்னு வருது. அப்போ குறுக்கு பெருக்கல் மெத்தடு ஏற்கனவே தெரியும். x போடுங்க, y போடுங்க, இங்கே 1 போடுங்க. ஃபஸ்ட்டு b1 b2 எழுதணும், -2 1. கான்ஸ்டன்டம் எழுதுங்க, 0 2. அடுத்தது a1 a2 எழுதணும், 1 - 1. அப்படியே -2 1 ரிப்பீட் பண்ணணும். தேர்ஃபோர் x டிவைடட் பை -2 × 2 எவ்வளவு? -4. -1 × 0னா 0 தான். y டிவைடட் பை 0 × -1 0 ஆயிடுது. -2 × 1 2 ஆயிடுது. 1 பை
1 into 1 1 minus 1 minus 2னா plus 2 ஆயிருது. அதனால் இங்கே minus 2 தான் வரும். 1 minus 2 அப்படிங்கிறது வரும். x by minus 4 equal to y by minus 2 equal to 1 by minus 1. அப்போ x by minus 4ஐயும் minus 1ஐயும் ஈக்குவல் பண்ணணும். 1 by minus 1 minus 1 ஆயிருது. minus 4 into minus 1 plus 4 ஆயிரும். x is equal to 4. அதே மாதிரி y by minus 2 equal to 1 by minus 1. அப்போ y equal to 2 அப்படின்னு ஆயிரும். அப்போ 4,2 என்பது தீர்வு. அதாவது x மதிப்பு 4, y மதிப்பு 2. அப்போ கொடுக்கப்பட்ட எண் என்ன? 10x plus y. அப்போ 10 into 4 plus 2. அப்போ 40 plus 2, அந்த எண் வந்து 42. இப்போ நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு சரி பாருங்கள். கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்கள். ஒரு ஈரிலக்க எண்ணின் மதிப்பு அதன் இலக்கங்களின் கூடுதல் போல் 7 மடங்கு. நமக்கு இப்போ எந்த ஆன்சர் வந்துருந்துச்சு? 42 அப்படிங்கிறது வந்திருந்தது. 2 + 4 கூட்டுங்க 6. 6 × 7 எவ்வளவு? 42. அதுதான் அந்த ஸ்டெப் வந்திருக்கு. ஒரு ஈரிலக்க எண்ணின் மதிப்பு அதன் இலக்கங்களின் கூடுதல் போல் 7 மடங்கு. அப்போ x + y அப்படின்னா 2 + 4 6, 6 × 7 42 வந்திருக்கு. இலக்கங்களை இடமாறுதல் செய்ய, அப்போ 42ங்கிறது என்ன மாறும்? 24. 24 கொடுக்கப்பட்ட எண்ணை விட, அப்போ கொடுக்கப்பட்ட எண் என்ன? 42. அதை விட 18 கழிங்க. 42ல் 18 கழிச்சிங்கன்னா 24 வந்துடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த கணக்கை நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.